ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் சேட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எப்படி பேக்கப் எடுத்து வைக்கணும் கூகுள் ட்ரைவ்லன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ டெய்லி பேக்கப் மூலிமா கூகுள் ட்ரைவில் எப்படி எடுத்து வைக்கிறது. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி அந்த பேக்கப் பண்ணதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி எல்லாமே கொண்டு வருது, பழைய மெசேஜ் எல்லாம் எப்படி ஒருவேளை நம்ம டெலிட் பண்ணிட்டால் எப்படி எல்லாத்தையுமே ரீஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணணும். ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு வந்து ஒன்று ஆட்டோமேட்டிக் கால் வரும், இல்லை வந்துட்டு எஸ்எம்எஸ் மூலியமாக ஓடிபி வரும். ஸோ எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓடிபி வந்தால் 6 டிஜிட் கோட் என்ட்ரு பண்ணணும். கால் வந்துச்சுன்னா உங்களுக்கு கால் வந்தாலே அது ஆட்டோ வெரிஃபை ஆகிரும். ஸோ கோடு வந்துடுச்சு, வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ சில பெர்மிஷன் மட்டும் கேட்குது, அளவு கொடுங்க. கான்டாக்ட்ஸு, ஃபோன் ஸ்டோரேஜ் கேட்குது, கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பேக்கப்புக்கு வந்து லோட் ஆகுது. லோட் ஆன பின்னாடி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட இமெயில் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டில் இருக்கோ அந்த அக்கௌண்ட் வந்துடுச்சு. அண்ட் சைஸ் வந்து 83 MB. நீங்கள் ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆகும், ஸ்கிப் கொடுத்தீங்கன்னா ஸ்கிப் ஆகிரும். ஆக்சுவலாக நம்ம பேக்கப் பண்ணதை ரீஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் ஸ்கிப் கொடுக்கக்கூடாது, ரீஸ்டோர் கொடுத்தா தான் பழைய மெசேஜ் எல்லாம் வரும். ரீஸ்டோர் கொடுங்க, ரீஸ்டோர் ஆகிரும். ஸோ இதெல்லாமே ரீஸ்டோர் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 2 MB லோட் ஆகுது. ஸோ இது ஃபுல்லாக லோட் ஆனோடனே உங்கள் மெசேஜ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு வந்து ரீஸ்டோர் ஆகிரும். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீஸ்டோர் பண்ணிடும். இதில் நீங்கள் வந்து கரெக்டாக பேக்கப் கொடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகும். பேக்கப் எடுக்காமல் உங்கள் செட்டிங்கில் நீங்கள் வந்து பேக்கப் கொடுக்காமல் வச்சுருக்கீங்க, ரொம்ப நாளாக வந்துட்டு பேக்கப் கொடுக்கலைன்னா நீங்கள் லேட்டஸ்ட்டாக பண்ண மெசேஜ் எல்லாம் இதில் வராது. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லி பேக்கப் வந்து செட்டிங்கில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா மெசேஜும் மிஸ் ஆகாமல் வரும். ஸோ பேக்கப் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ரீஸ்டோர் எல்லாமே ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ உங்கள் ப்ரொஃபைலை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இனிஷியலைசிங் வந்துடுது. ஸோ வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகிடும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீஸ்டோரிங் வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. மேலே பார்த்தீங்கன்னா ரீஸ்டோரிங் இருக்குது. ஸோ ரீஸ்டோர் வந்துட்டு நீங்கள் மொபைல் மூலிமா பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா 83 MB இருக்குது. சரிங்களா? 83 MBங்கிறப்போ ரீஸ்டோர் பண்ணணுன்னா நீங்கள் மொபைல் பண்ணணுன்னா ரெசியூம் கொடுத்துருங்க, இல்லை வைஃபை மூலியமான வைஃபை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆகிடுச்சு. பழைய மெசேஜ் எல்லாமே எனக்கு மொபைலில் வந்துடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தட். இதில் எது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.